ஆமீன் ஆமீன். சரி, நான் சொல்லப்போகிற காரியங்களை நீங்கள் உற்று கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் உற்று கவனித்து கேட்க வேண்டும் என்றால், அடுத்த ஆண்டு எந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது ஒரு சிலருக்கு நமக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் வரப்போகிற காரியங்களை நமக்கு காண்பிப்பார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி தானே சொன்னார். அப்படின்றா நாம் தேவ பிள்ளையாக இருக்கும்போது உலகத்தை போல நாம் பயந்து திகழ்ந்து என்ன நடக்க போகுது என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தோம் என்றால், அப்படி என்றால் அதனுடைய அடையாளம் என்னென்றால் பரிசுத்த ஆவியானுடைய நமக்கு ஐக்கியமில்லை. The reason why we are perplexed and uncertainty and fear and terrified because we have no fellowship with the Holy Spirit. ஏன்னா வரப்போகிற காரியத்தை காண்பிக்கிற அவர் தானே இயேசு சொன்னார். அப்படின்னா ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, சபை எப்படிப்பட்ட நிலைமை இருக்க வேண்டும் என்றால் ஆயத்தமான ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும், நம்பிக்கையான ஒரு நிலைமையாக இருக்கணும், உறுதியான நிலைமை. ஆனால் கேள்வி, சபை எப்படி இருக்கா? Does the church operate like this? நாம் தான் தெளிந்த சிந்தையாக இருக்க வேண்டும், நாம் தான் தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும், நாம் தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதிக்கும், அப்படி தானே சொன்னார். He says, arise and shine, the light has come, your glory will risen upon you. அப்படின்றா இந்த இருளின் காலத்திலே நீங்களும் நானும் பிரகாசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் தான் இருள். இருள் இடத்துல வெளிச்சம் அவசியமா இல்லையா? வெளிச்சத்துக்கு எப்போ ஸ்லாக்கியம்? இருளில் இடத்துல. அப்படின்றா இந்த நாட்களிலே சபைக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொண்டு வர. God is giving opportunity for the church to rise in a greater level measure of light. ஆனால் கேள்வி, எப்பொழுது நம் பிரகாசமான ஒளியாய் மாற முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானோடு இணையற்ற ஐக்கியம் உங்களோடு இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது. If you have no fellowship with the intimate with the Holy Spirit, you will never walk in the revelation what God wants to give in these seasons. நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த ஆண்டு ஒரு வினோதமான ஆண்டா மட்டுமில்லை. இட்ஸ் கோயிங் டு பி வெரி மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஆர் ஃபேஸிங். இந்த காலகட்டத்திலே நம்ம பெண்டமிக்கை சந்தித்தது 2 ஆண்டுகள். நான் நம்புகிறேன் இதோடு இந்த 31ஆம் தேதியோட பெண்டமிக் முடிய போது சம்திங் தட் இஸ் ஓவர்டர்ன் இன் another realm. இன்னொரு காரியம் நடக்க போகுது. அப்படி என்றால் எல்லாம் நல்லபடியாக நடக்க இல்லை, நல்லபடியாக நடக்க போகுது என்று வேதம் சொல்லவில்லை. The Bible never promised that everything will be good. We will enter into a darker seasons. ஆனால் கேள்வி, ஒவ்வொரு இருளின் மத்தியிலே ஒவ்வொரு வித்தியாசமான போராட்டம் ஒன்று இருக்கு. இந்த பெண்டமிக்கை நாங்கள் வித்தியாசமாக சந்திச்சோமா இல்லையா? எத்தனை பேர் இந்த 2 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையுடைய சரித்திரமே, நம்முடைய வாழ்க்கையின் அமைப்பை மாற்றி அமைத்து விட்டதா? It changed the cause, history cause of humanity. எல்லாரும் வாழ்கிற விதமே மாறிவிட்டது, யாரும் ஆயத்தமில்லை. But I believe that pandemic was a preview. அப்படின்னா ப்ரிவியூனா வரப்போகிற ஒரு படத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ கொடுப்பாங்க. அதை தான் ஆண்டவர் நமக்கு காண்பித்துக்கார். The pandemic is a preview for God is preparing you for a greater level of where darkness is going to come. அப்பா ஏமோஸ் ஒரு வார்த்தை சொன்னார் தீர்க்கதரிசனமாய். என்ன வார்த்தைனா, there will be greatest shaking, in the midst of greatest shaking there will be a greater glory. அதுதான் உங்களுக்கு மையமாக நான் ஒவ்வொரு நாளும் போன ஆண்டு வலியுறுத்தினேன். சரியா? சரி, இந்த ஆண்டு, வருகிற ஆண்டு என்னுடைய ஆவியிலே சொல்லப்பட்ட காரியங்களை நான் வேத வசனத்தை வைத்து உங்களுக்கு நான் வர்ணிக்க விரும்ப போகிறேன். செய்யலானே? Through the word of God, what the Holy Spirit has been speaking to me, and I believe that I'm listening to the Holy Spirit and I'm going to expound through the word. The Holy Spirit is always use the word. உண்மைதான் நம்புறீங்களா? ஏன்னா பரிசுத்த ஆவி வேத வசனம் தான். ஒவ்வொரு வேத பகுதியிலே ஆதியாகத்தை வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒவ்வொரு சத்தியமும் பரிசுத்த ஆவியான காலங்களுக்கு எதுவாய் அதை கொண்டு வர முடியும். What the Holy Spirit does from Genesis to Revelation, He brings the relevant words and the proceeding words for seasons. That's Holy Spirit does. Okay? சரி, the seasonal psalm of feasting. காலங்களுக்கு ஏதுவான ஒரு சங்கீதம், இந்த சங்கீதத்துக்குள்ளே உட்கொள்ளுகிற ஒரு சங்கீதம். அப்படின்னா காலத்துக்கு ஏதுவாய் நாம் எவ்விதமாய் உட்கொள்ள வேண்டும் என்று இந்த 23ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். Within the Psalms 23,
we are seeing a seasonal psalm of feasting. ஒவ்வொரு காலவட்டத்துக்கு நாம் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு இந்த சங்கீதத்தின் மூலமாக பேசுகிறார். அதுக்கும் அடுத்த ஆண்டுக்கும் என்ன தொடர்பு பாச? நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா, சரியாக என்னை பின்தொடர்ந்து இந்த செய்தியை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா, இதோடைய சாராம்சங்களை, இதோடைய ஆழங்களை, வெளிப்பாட்டுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முடியுமா? முதலாக இந்த தலைப்பே உங்களுக்கு சில பேருக்கு கேள்விக்குறியா இருக்குமே, இந்த சீசனல் சாம்ஸ் ஆஃப் விஸ்டிங். அப்படி என்றால் இந்த சங்கீதத்துக்குள்ளே காலங்களுக்கு எதுவாய் உட்கொள்ளுகிற காரியங்கள் அமைந்திருக்கிறது. உட்கொள்ளுறது தெரியல உங்களுக்கு, சாப்பிட்றது, ஃபீஸ்டிங். சரியா? இதை மையமாய் நாம் என்ன செய்வோம்? இரண்டு காரியத்தை பார்க்க போகிறோம். ஃபீஸ்டிங் இன் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். அப்படின்னா வித்தியாசமான காலங்கள் மத்தியிலே நாம் உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியம் இந்த 1 to 6 வரைக்கும் இருக்கு. ஓகே? அதில் பார்த்தீங்கன்னா 4 காலங்களை போட்டிருக்கேன். த சீசன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கட்டுகிற காலம். த சீசன் ஆஃப் கரெக்ஷன்ஸ், அப்படின்னா சீர்திருத்துகிற காலம். சீசன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், யுத்தத்தின் காலம். சீசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ், நியமங்கள் செய்கிற காலங்கள் அந்த சங்கீதத்துக்குள்ளே இருக்கு. அடுத்த காரியம் இதுதான் என்னுடைய இந்த ஆண்டோட காரியங்களை குறித்து நான் வருகிற ஆண்டு குறித்து இதில் தான் அதிகமாக பேச போகிறேன். இது என்ன போட்டிருக்க? ஃபீஸ்டிங் இன் த சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். யுத்த காலத்தின் மத்தியிலே நாம் உட்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியிலே சொல்லுது. அதில் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, யூ ப்ரிப்பேர் டேபிள், அதை சொல்லப்படுது. என் தலையிலே எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, யூ அனாயிண்ட் மை ஹெட், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ஓவர்ஃப்ளோ. இதெல்லாம் வாசிக்கிறோம் பிரியமார்களே, நன்று. அது தாவீதுடைய அனுபவங்கள் தான். அந்த தாவீதுடைய அனுபவங்களுக்குள்ளே, சரித்திரத்துக்குள்ளே தீர்க்கதரிசனுடைய அம்சங்கள் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு சரித்திர புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது சரித்திரத்துடைய சம்பவம் தான். Every book of the Old Testament or the narrative of the gospel is all about historical. But remember, within the historical there is a prophetic elements inside there. தீர்க்கதரிசன அம்சம் அடங்கியிருக்கு. அந்த பார்வையோடு கண்ணத்தோட்டோடு நீங்கள் வாசிக்காவிட்டால் வேதத்துடைய ஆழங்களை நீங்கள் அறிய முடியாது. இந்த காலவட்டத்துக்கு அது எப்படி நமக்கு பொருந்தும் என்று நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. How it is relevant right now we may never understand because we are not reading the Bible with prophetic sight. எத்தனை பேர் விளங்குது? சரியா? So pastor என்ன நடக்க போகுது? Look at me. Is going to be intensify conflict. வருகிற ஆண்டு ஒரு யுத்தத்தின் அழுத்தத்தினுடைய காலத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். அப்படின்னு இந்த பெண்டமிக் நடந்தது என்னது? இந்த பெண்டமிக் வந்து பள்ளத்தாக்கின் காலம். இட் வாஸ் அ வேலி சீசன்ஸ். ஆனால் அடுத்த ஆண்டு இஸ் அ சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். எப்படி இருளின் அதிகாரம் ஆழமாய் கிரியை செய்யப்பட போகிறது என்ற உண்மையை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதுவரை காணாத இருளின் யுத்தம் அதிகரிக்க போகிறது. And that's where God is going to be. இந்த சங்கீதம் அப்படிப்பட்ட சங்கீதம் பிரியமார்களே. தாவீது தன்னுடைய சரித்திரத்துடைய அனுபவத்தை எழுதுறான். எப்படி கர்த்தர் அவருக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து, ஒரு பிரதான மேய்ப்பனாய் இருந்து தன்னுடைய வழிகளை எப்படி நடத்தின. ஏன்னா தாவீது யாரு? ஒரு மேய்ப்பன். He was a shepherd. அவன் ஆடுகளை எப்படி மேய்த்தான், ஆடுகளை சந்தித்த அபாயத்தை பற்றி பேசினான். காலங்கள் இருக்கு ஆடுகளுக்கு, வித்தியாசமான காலங்கள் வட்டத்திலே ஆடுகள் கடந்து போகும். வேதம் என்ன சொல்லு? நீங்களும் நானும் என்னது? ஆடு என்று சொல்லுது. அப்படின்னா நம்முடைய பிரதான மேய்ப்பன் வித்தியாசமான காலங்கள் மத்தியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். The shepherd who wants to lead the sheep in a different seasons of life. அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அப்போ தாவீது அவன் அனுபவபூர்வமாய் ஒரு மேய்ப்பனாய் இருந்து ஆடுகளை நடத்தினான். அவன் ஆடாய் இருந்து தேவன் மேய்ப்பனாய் இருந்த அந்த அனுபவத்தையும் அவன் இந்த சங்கீதத்தின் மூலமாக எழுதுறான். That's what is happening. எத்தனை விளங்குது? இந்த சங்கீதத்தை அதுதான் சொல்லுகிறது. விளங்குதா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி இந்த சங்கீதம் வந்து நான் நினச்சேன் உங்களுக்கு ஒரு 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 10 பிரசங்கத்துக்கு இதில் கொண்டு வரலாம். அவருடைய ஆழங்கள் இருக்குது. சரியா? சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லி யுத்த காலத்தை குறித்து நான் பேச போகிறேன். சரியா? முடியுமா?
எதிர விளங்குது இது வரைக்கும்? சரி, சங்கீதத்தை முதலாக நாம் என்ன செய்வோம்னா, ஒரு வசனத்தை ஒவ்வொரு வசனமாய் நாம் வாசிப்போம். அந்த வசனங்களிலே ஆழங்களிலே நான் கடந்து போக முடியாது, அதிக நேரம் செலவிட முடியாது. ஏனென்றால் நம்ம குறிப்பிட்ட நேரத்தின்படினால். சரியா? நம்ம முதலாக ஆரம்பிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, அவர் தாவீது ராஜா இங்கு அவன் ஒரு மேய்ப்பராய் இருந்தபடினால் தன் ஆடுகளை எப்படி பராமரித்தான், ஆடுகளுக்கு எப்படி தலைமைத்துவத்தை கொடுத்தான் என்று அதை வர்ணிக்கப்படுது. இங்கு கர்த்தர் நம்முடைய தலைவராய், நம்மை தலைமைத்துவத்தில் நடத்துகிறவராய் இருக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு மேய்ப்பனாய் மாற வேண்டும். அதை தான் இங்கே சொல்றார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற மை ஷெப்பர்ட். அது 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 முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை. என் மேய்ப்பர் என்று சொல்லும்போது அது அவருடைய மேய்ப்பர் அல்ல, என் மேய்ப்பர் என்று சொல்லும்போது அது இஸ் பிகம் பர்சனலைஸ். அப்படி என்றால் அவருக்கும் எனக்கும் உள்ள உரையாடலும் அவருக்கும் எனக்குள்ள உறவை மையமாய் தான் அதை காண்பிக்கிறது. ஆங்கிலத்தை வாசிக்கிறது லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் என்று. இந்த சங்கீதத்தை பல வருஷத்துக்கு முன்பாக நான் இதை கற்றுக் கொடுத்தேன், ஒரு 4 வாரமாக. அதன் பிறகு நம்ம இந்த பெண்டமிக் காலத்திலே நம்ம வியாழக்கிழமை ஜெபத்தின் மத்தியிலே இதை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த முறை நான் பகிர்ந்து கொண்ட விதம் வித்தியாசமாக இருக்க போகுது. முத வசனத்தை என்ன பார்க்கறது? லீடர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கவனமாய் கேளுங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஷேக்கன். வேதம் அப்படி தான் சொல்லுது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் நான் அசைய பண்ண போகிறேன். எதற்காக தெரியுமா? ஒரே ஒருவருடைய பிரதானமான தலைமைத்துவம் வரப்போகுது. The greater ultimate leader who is supposed to be appeared. யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டமிக் மத்தியிலே நம்முடைய பல தேசங்கள் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, தலைமைத்துவத்திலே தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை. Why? Because that shows the defect of the leadership. தலைமைத்துவத்துடைய பலவீனத்தையும் குறைபாடை காண்பிக்குது. அவர்களை குற்றச்சாட்டுக்காக நான் இதை சொல்லவில்லை, கவனமாய் கேளுங்க. We are not here to find fault on them. என்ன சொல்றீங்க? இந்த இருளான சூழ்நிலை it bring the defect and the என்னது the weakness of the leadership. எதற்காய் காண்பிக்கிறதால் பிரதானமான ஒரு தலைவர் வருவார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை தான் இங்கே தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராய் இருந்தார்னா அவருடைய தலைமைத்துவத்திலே நீங்கள் கடந்து போனீங்கன்றால் வருகிற ஆண்டு உங்களுக்கு தாழ்ச்சியே அடைய மாட்டீங்க. You will have no lack. அப்படி உங்களுடைய வாழ்க்கையை தாழ்ச்சி அடைந்தீங்கன்னா அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேய்ப்பனாய் இல்லை. ஏன்னா தாவீது இது உறுதியாய் சொல்லுகிறான், இதை ஒரு அறிக்கையாய் சொல்லுகிறான். David was confident and boldly declared that the Lord is my shepherd and I shall not lack. அப்படி என்றால் அவன் அனுபவபூர்வமாக அதை அனுபவித்து இருக்கான். அப்ப நமக்கு சரித்திரத்தில் நடந்த சம்பவம், சரித்திரத்தில் நடந்த ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை நமக்கு இப்ப தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கப்படுகிறது. It's become a prophetic that if the Lord is become the shepherd of your life, then there is no more lack in your life. குறைபாடு வரப்போகிறது. உங்களுக்கு தெரியுமா? அண்மையிலே they are talking about recessions. இந்த ஒமிக்ரான் வந்த பிறகு சைனா தேசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸில் பாருங்க. இட் மஸ்ட் பி இஃபெக்ட் ஆஃப் எக்கானமி. பாருங்க, இந்த COVID-19 வந்து ஆரம்பித்ததுலேருந்து 2 ஆண்டு ஆயிட்டு. ஆனால் இந்த 2 ஆண்டு பிறகு 3வது ஆண்டு 4வது ஆண்டு தான் இந்த எக்கானமியோடைய சரிவு வரும். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அதோடைய ஸ்லோ இஃபெக்ட். சின்ன கிருமி தான், சும்மா இதுதான், பட் இஸ் எக்கானமி. வேதத்தில் வாசித்து பாருங்க. ஃபேமின் வாஸ் இன் எக்கானமி. பஞ்சக்கால வேதத்தில் வரும்போது அது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ உள்ள காலத்தில் இஸ் எக்கானமி சரிஞ்சு போகுது. அண்ட் தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். யூ வில் see loss of job that is going to come. பயமுத்திற்காக சொல்ல, it is going to happen. பட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பனாய் இருந்தார் என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேய்ப்பனாய் இல்லாத போது நீங்கள் தாழ்ச்சி அடைவீங்க, வறண்டு போவீங்க. தெரியல உங்களுக்கு? அது மட்டும் இல்லை,
இந்த டிசம்பர் காலத்திலும் ஜனவரி மாதத்து வரைக்கும் அநேக தேசங்கள் எஸ்பெஷலி சிட்டி more afraid. ஏன் தெரியுமா? தண்ணீருடைய கடலுடைய ஆழம் அதிகரிக்குதான். ஸோ அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இட்ஸ் another மூவ் ஆஃப் த வாட்டர் இஸ் going to happen. அண்மையிலே மேஷன் தேசம் நடந்துச்சுல பிரியமார்களே, இந்த ஜனவரி மாதத்திலே 5ஆம் ஆறாம் they are predicting that it's going to happen in Malaysia one more time. தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? It is going to happen. So is Malaysiaல பல பட்டணங்களிலே. So I'm telling you, this is going to be a flood that is going to come into earth. நோவாவின் flood மாதிரி வரப்போகுது. ஆனால் இந்த இயற்கையின் ஃப்ளாட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா then you will get confused. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? வெள்ளம் போல சத்ரு வருவான், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். So there is going to be a flood of the enemy that is going to come. விளங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது? ஸோ கர்த்தர் மேய்ப்பரார். ஸோ இது ஒரு முகவரை, ஒரு 1ஆம் வசனத்தை ஒரு இன்னும் ஆழமாக போக போகிறதுல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்து வரைக்கும் என்ன செய்ய போகிறேன்னா, I want to talk about seasons of life. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கை சரி, சபை வாழ்க்கை சரி, ஒரு சமுதாய வாழ்க்கை சரி, there is a season that we can enter. ஸோ அதை தான் இங்கே தாவீது சொல்கிறான். David is trying to construct a seasons that you and I will enter. And within the seasons, how you and I need to be faced. இந்த காலங்கள் மத்தியிலே எவ்விதமான காலத்துக்குள்ளே நாம் நுழைவோம், அந்த காலத்துக்குள்ளே நாம் உட்கொள்ள வேண்டும் என்று தாவீது இதை சொல்கிறான். சரியா? முதலாக நான் காலங்களை உங்களுக்கு வர்ணிக்கிறேன். சரியா? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். வாசிக்க தொடர்ந்து. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். சரி, இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா இஸ் a season of construction. அப்படின்றால் கட்டுகிற ஒரு காலத்தை மையமாக தான் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துக்கு காண்பிக்குது. ஓகே, நான் இப்போ வசனத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். என்ன இவர் கற்றுக்கிற காலம் சொல்கிறார், சீசன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, இதெல்லாம் புலப்படலை. ஏன் புலப்படலைன்னா இந்த வேதத்தை ஒழுங்காக வாசிக்கவில்லை. ஏன் புலப்படவில்லை என்றால் வெளிப்பாட்டின் ஆவியிலே நாம் செயல்படவில்லை. விளங்குதா உங்களுக்கு? சரி, 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது சீசன்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ், சீர்திருத்தத்துடைய காலம். எந்த இடத்துல நடக்குது? பள்ளத்தாக்கிலே நடக்குது. ஆனால் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மலை மேல் நடக்கிற சம்பவம். இட்ஸ் அ மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ். 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கிலே நடக்கிற அனுபவம். இட்ஸ் அ சீசன் ஆஃப் கரெக்ஷன்ஸ். 5ஆம் வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இஸ் a seasons of conflict. யுத்தத்தின் காலம். ஏனென்றால் என் சத்துருக்கு முன்பாய் தாவீது சொல்றான், இஸ் a conflict is going to happen. விளங்க உங்களுக்கு? அடுத்து 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சீசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ். நியமங்கள் என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு அமைக்கப்பட போதுன்னா அது நியமங்கள் தேவை, வழிமுறைக்கு தேவை. கான்ஸ்டிடியூஷன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுதான் அது அரசாங்கம். அப்படி என்றால் இந்த இடத்துல எதை மையமாய் பேசுகிறார்? கர்த்தருடைய வீடை குறித்து பேசுகிறார். இருக்கா? The house of the Lord is the constitution of God. தேவனுடைய வீடு தேவனுடைய நியமங்கள் செய்யப்படுகிற ஒரு இடம். விளங்க உங்களுக்கு? சரியா? இதை மேலோட்டமாய் நம்ம போட்டோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவோம். சரி, இந்த சீசன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்குறது, கட்டுகிற ஒரு காலம் இருக்கும். அந்த கட்டுகிற காலத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும். விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது? ஓகேயா? ஓகே, இப்போ வாசிப்போம்.
2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன பார்க்குறீங்க? ஆடு உட்கொள்ளுகிற ஒரு காட்சியை இங்கே பார்க்குறீங்களா? புல்லுள்ள இடத்துக்கு எதுக்கு ஆடை கொண்டு போகிறாங்க? why? It's feeding time. ஏன் அமர்ந்த தண்ணிக்கு கொண்டு போகிறாரு? தண்ணீர் குடிக்க. நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிப்பீங்களா இல்லையா? சாப்பாடு சொன்னால் தண்ணி பக்கத்தில் இருக்கணுமா இல்லையா? ஃபீடிங் டைம் சொன்னால் there must be a food and water. இங்கே அதை தான் தாவீது சொல்கிறாரு. David is trying to say that is a feeding time for the sheep. ஆடுகளுக்கு உட்கொள்ளுகிற நேரம். ஆனால் தான் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போகிறாரு, அமர்ந்த தண்ணீருக்கு கொண்டு போகிறார். விளங்கு அவங்களுக்கு? எத்தனை விளங்குது? புதிய ஏற்பாடிலே பார்க்கும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் சொல்லுது, நீங்களும் நானும் அவருடைய ஆடு. அப்படிதானே சொல்லுது? யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுது, அவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுது. உண்மையா இல்லையா? இப்போ நல்ல மேய்ப்பனாக என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நம்மை உருவாக்க விரும்புகிறார், நம்மை கட்ட விரும்புகிறார். அதை கட்ட விரும்ப வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? புல்லுள்ள இடங்களிலே நம்மை கொண்டு போவார். எதற்காய்? உட்கொள்ளுகிறதுக்காக. why? so that you will be developed. நாம் உருவாக்கப்படுவோம். a development is taking place. விளங்க உங்களுக்கு? ஸோ அதான் புல்லுள்ள இடங்களே கொண்டு போகிறாரு. the purpose of bringing to the green pasture is to develop you and construct you. அப்படின்னா புல்லுள்ள இடங்களிலே ஏன் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார் என்றால், அதை அவர் உட்கொள்ளும்படி. எதற்காக உட்கொள்ளும்படி? நம்மை உருவாக்க, நம்மை கட்டும்படி. எத்தனை விளங்குது? ஸோ that's a purpose. சரி, அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நானே வாசல், வாசல் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என்ன மேய்ச்சலை கண்டடைவான்? பாஸ்டர் போட்டிருக்கா? ஸோ எதை பற்றி பேசுகிறார் ஆண்டவர்? சங்கீதம் 23. ஸோ who is a green pasture for you? கவனம் பாருங்க. புல்லுள்ள இடங்கள் என்று சொல்லும்போது இஸ் a greenish, இஸ் a fresh. ஆட்டுகளுக்கு மேய்ப்ப என்ன செய்வான்? ஃப்ரெஷ்ஷான புல்லுக்கு கொண்டு போவான். சும்மா முதிர்ச்சியான இல்லை, இட்ஸ் ஃப்ரெஷ். பச்சை பச்சையாக இருக்கும். அது உட்கொள்ளும் போது அது குழு குழுவாக என்னது வளரும். ஸோ அந்த புல் உள்ள இடங்களை தான் அங்கே கொண்டு போகிறார். ஸோ வாட்ஸ் த கிரீன் பாஸ்டர் இஸ் ஆல் அபவுட்? இஸ் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர்தான் மேய்ப்பன், அவர்தான் வாசல், அவர்தான் புல்லுள்ள இடம். He is a green pasture, he is a door, he is a shepherd. அப்படின்றால் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், you and I must be built and construct then to develop, then we must feed on the green pasture of Jesus. அப்படிதானே இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் சொன்ன, என்னை உட்கொள்ளாவிட்டால். அப்படிதானே சொல்றாரு? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரா? இருக்கா இல்லையா? அப்படின்னா உட்கொண்டா இயேசு கிடைக்க சொல்ல. உட்கொள்றது என்றால் யூ ஆர் ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். ஃபீடிங். அநேக நேரத்திலே நாம் வார்த்தைகளை வாசிக்கிற மொழிய வார்த்தையை உட்கொள்ளவில்லை. we are reading the word but we are not feeding the word. எல்லாரும் வேதத்தை வாசிக்கீங்க. வேதத்தை உட்கொள்ளும் போது தான் நமக்குள்ள என்னது சக்தி வருகிறது, பலன் வருகிறது, நியூட்ரிஷன் வருது. உண்மையா இல்லையா? உணவு உட்கொள்ளும் போது அதுதானே வரும், பலம் வருது. காய்கறி சாப்பிட்டா என்ன பலம் இருக்குது, பழம் சாப்பிட்டா என்ன இருக்குது, இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்குள்ள என்னது சரீரத்திலே ஒரு பலன் வருகிறது. அப்போ அதை தான் நீங்கள் மைய சொல்கிறது. அப்போ புல்லுள்ள இடங்களில் ஏன் ஆடுகளை கொண்டு போகிறோன்னா, அதை உருவாக்க வேண்டும். இட் மஸ்ட் பி டெவலப். ஏன்? அப்போ தான் கொழுக்குள்ளாக இருக்கும், நல்லா இருக்கும். So green pasture. So but there is a seasons of construction in your life. அந்த காலத்திலே கர்த்தர் உன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறான்னு சொல்ற நினைக்கிறாரு. ஆனா நீ வேற காலத்துக்குள்ளே நுழைஞ்சீர் என்றால் then you have failed to feed on what you supposed to do. எதிர விளங்குதா சொல்லுது? So the புல் உள்ள இடங்களிலே. So புல் ஆனவர் யார்? Feasting on Jesus. Okay?
ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து அந்த யாத்ரா 12ஆம் அதிகாரத்தை வைத்து நான் உங்களோடு பேசினேன். அவர்கள் பஸ்காவுடைய ஆட்டினுடைய ரத்தம் கதவிலே பூசினார்கள் மட்டுமில்ல, பஸ்காவின் ஆட்டை உட்கொண்டார். அந்த பஸ்காவின் ஆட்டு தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுவை உட்கொண்டார்கள். அதுதான் அவர்களுடைய யாத்திரைக்கு பலன் கொண்டு வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொன்னேன். அப்போ அது அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவர் என்னோட சொன்னார், எப்படி ஜனங்களுக்கு என்னை உட்கொள்ளும்படி நீ செய்ய போகிறேன்னு சொன்னார். கேட்டாருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆண்டவர் என்னோட சொன்னார், அதே மையமாக தான் இப்போ பேச போகிறேன். வருகிற ஆண்டு அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே. ஸோ புல்லுள்ள இடம் வேற எங்கே கொண்டு போகிறாரு? அமர்ந்த தண்ணீர். What is the water signify? The Spirit of God. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து பான பண்ண கடவு. அப்படிதானே சொன்னார். அவன் விசுவாசித்தால் அவனுக்குள்ளே ஜீவ நதிகள், வற்றாத ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். என்ன பார்க்குறீங்க? ஃபிஷிங் மீன்ஸ் யூ ஆர் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். அதான் அர்த்தம். நம்ம வந்து உட்கொள்ளும் போது என்னது? சாப்பிட்றோம், தண்ணீரும் வேணும். இரண்டையும் பிரிக்க முடியாது, ஏன்னா ரெண்டு இணைந்திருக்கு. அதே தான் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த ஆடை அவர் உருவாக்க, அதை உருமாற்ற, அதை டெவலப் பண்ண என்ன செய்கிறாருன்னா, புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதை புல்லை சாப்பிடும் போது அது சக்தி உள்ள காரியங்களை பெறுது, அது உருவாக்கப்படுகிறது. அமர்ந்த தண்ணியில் கொண்டு போகும்போது அதுக்குள்ளே பலன் உண்டாக்குது. ஸோ த ஃபுட் இஸ் ஜீசஸ், த வாட்டர் இஸ் ஹோலி ஸ்பிரிட். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் இன்பேலன்ஸ் இன் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ஸ். என்ன நடக்குது தெரியுமா? நாம் உருவாக்குற இடத்துல we have imbalance. ஒன்று வார்த்தையினோட அதிகமாக போவோம், ஆவியானுக்கு இடம் இருக்காது. இன்னொன்று ஆவியானுக்கு அதிகமாக இடம் கொடுப்போம், வார்த்தைக்கு இடம் இருக்காது. இன்னைக்கு சபையை நீ பார்த்தீங்கன்னா இவ்விதமாக இரண்டு விதமாக பிரிக்கலாம். வார்த்தையின் ஆழங்களிலே சில பேர் சபையில் இருக்குது, சபை ஆவியின் ஆழங்களில் இருக்குது. But it must be balanced. So in your constructions there must be a balance here. அதை தான் இங்கே ஆவியானவர் காண்கிறார். நம்மை உருவாக்கும் போது, டெவலப் பண்ணும்போது சரிசமமாக இருக்க வேண்டும். புல்லுள்ள இடங்களிலே போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அமர்ந்த தண்ணியிலே போய் ஆவியான தேவனோடு உரையாடல் கொள்ள வேண்டும், ஆவியான தேவனோடு செயல்பட வேண்டும். இது இரண்டு காரியம்தான் என்னதே நம்மை உருவாக்குகிற ஒரு காலத்தை மையமாய் காண்பிக்கிறது. எத்தனை விளங்குது? எத்தனை விளங்கு நான் சொல்லுது? விளங்குச்சா? உண்மையில ரொம்ப பேர் தூக்கத்தில் இருக்கீங்களா? ஆமீன் கூட சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் ஆமீன் கேட்டு வாங்குற நிலைமை இது. தயவு செய்து வசனம் ஜீவன் உள்ள வசனம் என்று சொல்லப்படுது. உயிர் உள்ள வசனம் தானே? உயிர் உள்ள வசனம் உயிர் உள்ளவர்களோடு தான் பேசுவோம். நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஆமேன்னு சொல்லுவீங்க. ஏன் எனக்காக ஆமேன்னு சொல்ல வேண்டாம்? இந்த வசனம் உங்களுக்கு புலப்பட்டுச்சுன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆமேன், அது ஆக கடவுது ஆண்டவர், அது எனக்கு நடப்பது. ஆமேன்னு சொல்லுவது ஆக கடவுது தானே அர்த்தம். உண்மையா? ஸோ விளங்க உங்களுக்கு. த சீசன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றா இந்த இடத்துல என்ன நடக்குதோ? டெவலப்மெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்றால் பிள்ளைக்கு சரியான விதத்தில் உணவு கொடுக்கணும். இன்பேலன்ஸ் உணவு கொடுக்க முடியாது. என்ன தானே? பெற்றோராக இருக்கும்போது பிள்ளைகள் உருவாகும் போது அது வந்து சரியான உணவுகளை எல்லா உணவுகளையும் சரிசமமாக கொடுக்குறோம். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்குள்ளே என்ன இருக்கும்? எல்லா விதமான வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும். உண்மை தானே? உண்மையாக நான் சொன்னது உண்மையா? உங்கள் குரலை காட்டில் உங்கள் குரல் காட்டி என்னோடய குரல் அதிகமாக இப்போ சத்தமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தீங்களா இல்லையா? சாப்பிடியா? தயவு செய்து கத்தோட வீட்டுக்கு வந்தால் சங்கீத சொல்ல, கத்தோட வீட்டுக்கு போகுன்னு சொல்ல ஆர்வத்தோடு போனால், நீங்கள் கத்தோட வீட்டுக்கு போனால் அப்படியே துக்கத்தோடு வர மாதிரி இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த 2022 மாற்றத்தை கொண்டு வருவோம். ஸோ முதலாக இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படி என்றால் ஆண்டவர் உருவாக்குறாரு. நான் கவனமாக கேளுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் 3 D போட்டிருக்கேன். D நம்பர் 1 இஸ் டெவலப்மெண்ட். அப்படின்னா நம்ம உருவாக்குறது. புல்லுள்ள இடங்களை கொண்டு போய் அவரை உட்கொள்கிற மாதிரி, அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் ஆவியான தேவனோடு இடைப்பட்டு ஆவியான தேவனை நம்மளோட செயல்பட்டு அவருடைய அந்யுன்ய ஐக்கியம் கொள்ளும் போது நம்மை உருவாக்குறார். தட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். விளங்க உங்களுக்கு? அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனில். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னா, கட்டுகிற காலத்திலே என்னது? நாட் டெவலப்மெண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ டைனமிக்ஸ் இஸ் ஹேப்பனிங். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி
தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Look at the systematic that God is doing. இந்த சங்கீதம் வாசிக்கும் போது இதை ஆராய்ந்து படிக்கும், ஐயோ இவ்வளவு ஆழம் இருக்கு ஆண்டவரே. பாருங்க எப்படி மேய்ப்பன் வந்து ஆடுகளை சரியான விதத்தில் எது முதலாக செய்ய வேண்டும், எது இரண்டாவது செய்ய, எது மூன்றாவது செய்யணும், வரிசையாக இதில் இருக்கு. முதலாக என்ன செஞ்சார்னா புல்லுள்ள இடங்களை அமர்ந்த தண்ணீரை கொண்டு போறாரு. என்ன செய்யறார்? டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்டிங். இரண்டாவது என்ன செய்றாரு? டைனமிக்ஸ். ஏன் டைனமிக்ஸ்? ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கவனமாய் கேளுங்க, இரண்டு காரியம் அதில் அடங்கியிருக்கு. ஒன்று டைனமிக்ஸ், இன்னொன்று டெஸ்டினி. அப்படி என்றால் டைனமிக் என்று சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஒரு புதுப்பிதல், உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல், உங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றம். டெஸ்டினி என்று சொல்லும் போது நீங்க அடைய வேண்டிய எல்லை, நீங்க செயலாற்ற வேண்டிய செயல்கள். விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது? எத்தனை விளங்கு நான் சொல்லுது? அதை தான் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். மன்னிக்க 3ஆம் வசனம் சொல்றார். முதலாக என்ன சொல்ல? restore my soul, என் ஆத்மாவை தேற்றி. கவனமாய் கேளுங்க, ஆத்மா என்று சொல்லும்போது எதை மையமாய் அடங்கியிருக்கு? நமக்கு 3 பாகம் இருக்கு, உண்மையா? என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம்ம ஆவி புதிதாக பார்க்கப்பட்டது, புதிய மனுஷனாய் மாறிவிட்டோம். உண்மைதானே? அப்படிதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுதே, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. Therefore anyone is in Christ Jesus is a new creation. புதிய ஆவி, மறுபிறப்பு. ஓகே? ஆனால் நம்முடைய ஆத்மா இன்னும் மறுபிறப்பு உண்டாகல. Our soul have not been reborn. He has been remake. ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் ரோமர் 12 உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதாக சொல்லுது. ரினியூ யோர் மைண்ட். அப்படி என்றால் இந்த புல்லுள்ள இடங்களில் அவர் கொண்டு போகும் மட்டுமல்ல, அது வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. Psalms 19:7. The law of the law is perfect and restoring the soul. அப்படின்னா இந்த ஆத்மாவை புதுப்பிக்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு வலிமை உண்டா? அப்ப இங்கே ஆத்மாவை தேற்றுவார் என்று சொல்லும்போது there is a feeding element is happening there. எத்தனை விளங்குது? எத்தனை விளங்குது? ஸோ இங்கே தான் ஆத்மாவை என்ன செய்கிறாரு? புதிதாக்குறாரு, மறுரூபமாக்குறாரு. இஸ் வேர் காட் ரினியூ யுவர் சோல்ஸ், ரினியூ யுவர் மைண்ட், ஆல் திஸ். அப்படின்றா ஏன்? நான் கவனமாக கேளுங்க, என் ஆத்மாவை தேற்றி அதன் பிறகு தான் நீதியின் பாதையை நடத்துகிறார். அப்படி தான் சொல்லுது. He restore my soul and he lead or he guide me to the path of righteous. நாம் என்ன சொல்றோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார்? பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்துக்காரு? ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரு? பாஸ்டர் எங்க போக சொல்றாரு? எதை செய்ய சொல்றாரு? அதை தான் நாம் கேட்கிறோம் ஒழிய அதுக்கு முன்பாய் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யவில்லை. The shepherd is very much interested in systematic. முதலாக உங்கள் ஆத்மாவை தேற்ற. ஏனென்றால் உங்களுடைய பார்வை மாறினா ஒழிய உங்களுடைய மனம் புதிதாக்கப்படாவிட்டால் உங்களுடைய அழைப்பை தெரிய முடியாது. எங்க போட்டிருக்கே? ரோமர் 12ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். முதலாக என்ன சொல்றாரு? Do not conform to this world but be transformed by renewing your mind. அப்படின்னா முதலாக என்ன சொல்றாரு? உலகத்துக்கு உடைய வேஷத்தை தரிக்காதபடி. அப்படின்னா உலகம் ஒரு காரியம் செய்யுது, என்ன செய்யுது? உங்களை உருவாக்கப்படுது. இந்த கன்ஃபார்ம் என்ற வார்த்தையை நீ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஜேலி செய்வீங்க? ஜேலி பார்த்தீங்கன்னா ஜேலி செய்யும்போது என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், தவளை இருக்கும், பூ இருக்கும். அதை ஊற்றுனீங்கன்னா என்ன செய்யுது? அது பூவாக மாறிடும். ஸோ அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். உலகம் ஒரு அச்சு வச்சிருக்கு. அந்த அச்சு மூலமாக உங்கள் உருவாக்க போகுது. அந்த அச்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் ஆத்மா
தவளையா மாறிடும், பூவா மாறிடும். அதை தான் இங்க பவுல் சொல்றாரு, டு நாட் கன்ஃபார்ம். அப்படின்னா உலகத்துடைய வழிமுறை, உலகத்துடைய ஆலோசனை, உலகத்துடைய விதம் உனக்குள்ளே வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? தேவ சித்தத்தை அறிய முடியாது. You will never walk into your perfect will of God if you are not transformed and but not conformed. எத்தனை விலங்கு தான் சொல்லுது? வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ முதலாக என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க சார் அந்த வசனத்தை. தமிழில் சில விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும். முதலாக இந்த உலகத்தினுடைய வேஷம் தெரியாமல், அப்படின்னா டு நாட் கன்ஃபார்ம். அப்போ நான் முதலாக என்ன செய்யணும்னா, என்னுடைய வாழ்க்கையில உலகத்துடைய எண்ணங்கள் கலக்கப்பட்டிருக்கா? எத்தனை பேர் தெரியும், நாம் தேவனை அறியாத நாட்களே பலவிதமான காரியங்கள் நம்முடைய எண்ணத்திலே உருவாக்கி விட்டது. இட் ஹாஸ் கன்ஃபார்ம். நம் வளர்ந்த முறை, உருவாக்குற முறை, நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், நம்ம காலப்போக்கில் வளரும்போது நண்பரோடு சேரும் பலவிதமான பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் நம்முடைய மனதிலே அது உருவாக்கி விட்டது. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த மனம் உருவாக்கப்பட்ட நாள் நீ என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. ஆக தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும், உங்கள் மனம் புதிதாக்கப்பட. வாசிங்க சார் மறுபடியும். உலகத்துடைய நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் முதல் காரியம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று. எத்தனை பரிபூர்ண சித்தத்தை நடக்க போறீங்க? Then you must learn to be not conform. ஓகே, கவனமா கேளுங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து வர்ணிக்க போறேன். The body is always conformed by lust. நம்முடைய சரீரம் இச்சைக்கு எதுவாய் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சரீரத்திலே நான் நடக்க முடியாது. எந்த இச்சை? எதை பார்த்தாலும் இச்சை சொல்லும்போது நான் காம விகாம இச்சையை பற்றி மாத்திரம் பேசவில்லை. இச்சை சொல்லும்போது பலவிதமான இச்சைகள் இருக்குது. ஏன்னா சரீரம். ஆனால் நம்முடைய ஆத்மா எதை மையமாக அடங்கி இருக்குது? ஃபிலாசபி, ஒப்பீனியன்ஸ். அப்படின்னா தத்துவங்கள், நம்முடைய பாரம்பரிய கொள்கை, ஒப்பீனியன்ஸ். So if you are a man that walk by body, then you will lead by the lust. நீங்கள் சரீரத்துக்கு எதுவாய் அமைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையாக வாழ்ந்தீங்கன்னா இச்சையினால் நடத்தப்படுவீர்கள். இச்சையால் நடத்தப்படும் போது நீங்கள் தேவ சித்தத்தை அடைய முடியாது. நீங்கள் ஒரு ஆத்மாவிலே வாழுகிற ஆள், you are living the soul. அப்படின்னால் தத்துவத்தை பார்ப்பீங்க. You will think like the world. You have rational about world. உலகத்தை எப்படி போகுது, உலக போகிற பாகையை பார்த்து உலகத்தை வழிமடி அப்படி யோசிச்சிங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. ஆவியிலே தான் தேவ சித்தத்தை அறிய முடியும். Your spirit is the only one can give you definitions about God call and God will. உங்க ஆவி தான் தேவனுடைய சித்தத்தையும் பரிபூர்ணத்தை காண்பு. அப்போ இங்கே பவுல் சொல்றாரு, முதலாக உலகத்தோடு ஒத்து போகாத. அது மட்டும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணம். பாருங்க, 3 விதமான வர்ணிப்பு. அதை குறித்து பார்த்தீங்கன்னா ஆழமாக போகலாம். முகவரையாக சொல்லி அந்த சித்தத்துக்குள்ளே நீ போக வேண்டும் என்றால் உங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்படுவதா. ஸோ இந்த இடத்துல ஆத்மாவை தேற்றுகிறார். He restored the soul. Why he restored? Because உங்களுடைய மனப்பான்மைகள் மாற வேண்டியிருக்கு, உங்கள் பார்வை மாற வேண்டிய, உங்கள் சிந்தை புதிதாக்க வேண்டும். Your mind has to be renewed, your emotional must be renewed, your will must be strong. முதலாக நமக்கு ஆரோக்கியமான சிந்தை தேவை. We need a healthy mind. Healthy mind சொல்லும்போது sound mind, வேதத்துடைய சிந்தனை. நமக்கு இரண்டாவது ஆரோக்கியமான உணர்வு, healthy emotional. எத்தனை பேருக்கு ஆரோக்கியமான இமோஷன் இருக்கு? இல்லையே. மூன்றாவதாக ஸ்ட்ராங் will, பலமான சித்தம். அப்போ ஆத்மாக்குள்ளே இது 3 அடங்கி இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆத்மாவை தேற்றுறாருன்னா இந்த 3 இடங்களை என்ன செய்யறார்? சரிப்படுத்துறாரு. நம்ம சிந்தையை புதிதாக்குறாரு. வேத வசனத்தின்படி நம்முடைய எண்ணங்களை கொண்டு வராரு. நம்முடைய உணர்வுகளை ஆரோக்கியமுள்ள உணர்வாக கொண்டு வராரு. அது மட்டும் இல்லை, நம்ம சித்தத்தை பலமுள்ள சித்தமாக மாற்றுறாரு. அதுதான் ரிஸ்டோர். ஸோ தேர்ஸ் எ டைனமிக் இஸ் ஹேப்பனிங். அது எவ்விதமாக நடக்கும் பிரியமார்களே? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீருக்குள்ளே. எத்தனை விளங்குது? The Holy Spirit and the Word, Scripture and the Spirit. If you are not restored back,
you will never walk in the path of righteous. அடுத்த படி தான் என்ன சொல்றாரு? நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். So நீதியின் பாதை. So let us talk about நீதியின் பாதை. ஆங்கிலத்தில் சொல்றாரு, he will lead us in the righteous path. கொஞ்சம் அந்த வேத வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? righteous pathனா என்ன போட்டிருக்கு? ஒரு பாதையா இல்ல பல பாதையா? தமிழ்ல நீதியின் பாதை என்று சொல்லி சொல்லுது, ஒரு பாதை. ஆங்கிலம் பாருங்க, paths அப்படின்னா நிறைய பாதைகள் இருக்கு. எத்தனை விளங்குது? There are a lot of ways that God has. அப்படி என்றால் ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பாதையை வச்சிருக்காரு, உங்களோட வியாபார வாழ்க்கையில் ஒரு பாதையை வச்சிருக்காரு, உங்கள் உத்தியோகத்தில் ஒரு பாதையை வச்சிருக்காரு, உங்கள் ஊழியத்தில் ஒரு பாதையை வச்சிருக்காரு, உங்கள் சமுதாயத்தில் ஒரு பாதையை வச்சிருக்காரு. இந்த பாதைக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டும் என்றால் நம் ஆத்மா புதிதாக்கப்பட வேண்டும். எப்படி புதிதாக்கப்பட பிரியமார்களே? Feeding on. Let the Spirit of God use the word. நம்முடைய சிந்தை புதிதாக்கப்படணும், நம்ம உணர்வுகள் ஆரோக்கியமாக மாறணும், நம்முடைய சித்த பலமாக மாறும்போது என்ன நடக்குது? ஆண்டவர் நீதியின் பாதையை காண்பிப்பார். The word righteous means நான் என்று சொல்லும்போது என்ன? ரைட் பெர்ஸ்பெக்டிவ், சரியான பாதை, சரியான வழி. அப்படி என்றால் the will of God is found there. ஏன் உங்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு தெரிய மாட்டுது? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களுடைய வியாபார வாழ்க்கையிலே, உங்களுடைய உத்தியோகத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் ஊழியத்தை என்ன செய்ய போகிறார்? ஏன் தெரிய மாட்டேது? ஏன் தெரிய மாட்டேதுன்னா நம்ம உடனே என்ன செய்யறது? நம்ம அதில் தான் முதல் குதிப்போம். The first things, but the shepherd will never shepherd you like that. மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மாவை முதல் புதிதாக்கணும். அதுதான் புதிய ஏற்பாடிலே சொல்லி உங்கள் ஆங்கிலத்தில் வாசிங்க. ரோமர் 12 வசனத்தை வாசிங்க. So that என்னது? எப்பொழுது உங்கள் சிந்தை புதிதாக்கப்பட போது தான் so that என்னது? ஓகே, அப்படின்னா என்னது? so that. ஏன் so that அந்த இடத்து வரலன்னா you are not transformed. நான் கவனமாக கேளுங்க, நீங்களும் சரி நானும் சரி இந்த புதிதாக்க பாதையில் போய் கொண்டிருக்கோம். மேபி நான் 90% பேர் இருக்கலாம், நீங்கள் மேபி 50% இருக்கலாம், மேபி 40%. ஆனால் அந்த யாத்திரையில் சொன்னால் ஒழுங்காக போனால் தான் என்னது? பாதைகள் வரும். பாத் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நான் அந்த பாத் ஆஃப் ரைச்சஸ் வச்சு நிறைய ஆழமான காரியங்கள் பேசலாம். ஐ ஜஸ்ட் கிவ் யூ a summary. ஸோ என்ன பார்க்குறோம்? முதலாக என்ன பார்க்குறோம்? சீசன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கட்டுகிற காலத்துக்குள்ளே 3 காரியம் அடங்கியிருக்கு. என்ன காரியம்? டெவலப்மெண்ட், உங்களை உருவாக்குறாரு. இரண்டாவது என்ன சார்? டைனமிக்ஸ், உங்களை ஆத்மாவே தேத்துக்கிறார். He is restoring the soul. மூன்றாவது he leading you the path of righteous destiny. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலை இடத்துல நீ என்ன செய்யணும் தெளிவாய் சொல்லுவார். You will never be confused because why? Your mind is like his mind. அதான் புதிய ஏற்பாடு சொல்லு, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுதாக. Because your mind is not renewed, that's why you couldn't see the path of righteous. உங்கள் சிந்தை என்ன செய்யுது? குறுகிய சிந்தையாக இருக்கும் போது, உங்கள் சிந்தை புதிதாக்காத சிந்தையாக இருக்கும் போது உங்கள் பார்வை என்னது? தெளிவாக இல்லை. Your mind is not renewed because your mind is unrenewed. Your mind is not deformed. That's why you couldn't see the path of the righteous in your all sector of your life. உங்களுடைய எல்லா வாழ்க்கையுடைய காரியங்களை பார்க்க முடியவில்லை. So the first thing that you must allow the shepherd, யாரு? is to shepherd you to restore your soul. எத்தனை பேர் அதிகமான நேரம் ஆத்மாவை புதிதாக்க நேரம் கொடுக்குறீங்க? பாருங்க, இந்த வருஷம் முடிய போது இந்த 3 நாள் உபாசத்தில் இருந்தோம், உண்மை தானே? இந்த 3 நாள் உபாசம் இருக்கும்போது குறிப்பாக நாம் என்ன ஜெபிக்கிறோம் அதுதான் அது தெரியல. ஆனால் அந்த மத்தியில் ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவை சில காரியங்களை சீர்திருத்தம் பண்ணிட்டு இருந்தார். Within the 3 days God was restoring my soul. ஸோ நான் சொல்ல, ஆண்டவரே இது இருக்கு ஆண்டவரே, உண்மைதான். I think this must be moved. இது உண்மைதான் ஆண்டவரே, ரிமூவ். ஸோ God was removing things so that என்ன தெரியுமா, எனக்கு தெளிவாக ஆண்டுடைய சத்தம் தெளிவாக வந்துச்சு. A clear voice of God came for my destiny. If your mind, if your soul is not restored, you have distorted understanding of God's purpose.
You thought this is what God is asking you to do, but it's not God. இப்போ விளங்குது உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், if you are not doing what the Psalms 23 say, you will never achieve your place. Okay? 4 வசனம் முடிச்சிட்டேனா? 3 வசனம் முடிச்சிட்டேன். ஓகே? என்ன பார்த்தோம்? கன்ஸ்ட்ரக்ஷன். எத்தனை பேர் விளங்குது? விளங்குச்சா? விளங்குச்சா? மீன் சொல்லுங்களேன், சந்தோஷப்படுத்துங்க. ஓகே, அடுத்த காரியம், சீசன் ஆஃப் கரெக்ஷனல், சீர்திருத்த காலம். கவனமாக கேளுங்க. அப்பா ஏமஸோட நான் வந்து அவர் ஆஸ்திரேலியா தேச போர் முன்பாக நான் அவரும் மனைவி உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் மத்தியான ஃப்ளைட் எடுக்க போகிறாரு, எங்களோட நேரம் செலவிட்டார். அப்போ சொன்னார், இளன், ஐ நோ தேர்ஸ் கோயிங் டு பி கிரேட்டர் ஷேக்கனிங். சபைக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் வரப்போகுது. ஆண்டவர் சபையினுடைய எல்லா அடி வளத்தெல்லாத்தையும் அப்படியே நோண்ட போகிறாரு சொல்லிட்டார். அவர் சொன்னார், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஷேக்கன். அது அவ்விதமான ஒரு சீர்திருத்தம் வரப்போகுது. So corrections for you. How you respond to correction is very important. ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் என்று சொல்லுது, யாரை நான் நேசிக்கிறேனோ அவர்களை சிட்சிப்பேன். அப்படிதானே போட்டிருக்கே. Hebrew chapter 12 says, whom I love I will discipline and corrections. There is a season of correction is going to come. சொன்ன தெளிவாக சொன்னார். நிறைய பேர் இந்த சபையின் அசைவில் ஒரு சிலர் தான் தங்க போகிறாங்க, ஒரு சில பேர் போகிறாங்க. And that means there's a remnant only is going to come out. நான் கேள்வி, in the seasons of corrections do you will stay? நல்லா இருக்கிற நேரத்தில் இருக்கும், பட் கரெக்ஷன் வந்தால் அங்கே தான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? தாண்டவாடுவோம். So here இந்த பள்ளத்தாக்கில் ஏன் ஆண்டவர் கொண்டு போகிறார் தெரியுமா? The valley is to pray so that God bring corrections. அப்படின்னா the storms of life will come in your life. ஒரு வாழ்க்கையில் புயலான சூழ்நிலை வரும். பல புயலான சூழ்நிலை மத்தியில் வரும்போது நம்ம புயலை பார்த்து கொண்டு இருக்கிறனால தான் நமக்கு பிரச்சனை. புயல் மத்தியிலே 2-3 காரியத்தை அங்கே வர்ணிக்கிறார். வாசிப்போம். There was a feeding here. பாருங்க, 4 வசனத்தை வாசிங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே, ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா the death of shadow. அப்படிதான் போட்டுருக்கே, shadow of death. எங்காரு நிழலுக்கும், நிழல் உங்களை சாகடிக்குமா? அப்படின்னா நிழல் வந்து என்னன்னா பக்கத்தில் இருக்குதுன்னா, ஒரு ஆள் பக்கத்தில் இருக்குன்னா நிழல் படுது. அப்படின்னா மரணம் பக்கத்தில் இருக்கான்னு உங்களை தொடப்படல. That means it will never harms. ஸோ அந்த பள்ளத்தாக்கிலே சில சூழ்நிலை போகும்போது sometimes you will go through this, but don't think that I'm going to die. It's only a shadow. It's not a substance. விளங்க உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, I will ஆங்கிலத்தில் வாசிப்போம், அருமையாக இருக்கிறதுல. தமிழில் வாசிக்க மறுபடியும் தான். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். நடந்தாலும் அங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா I walk through போட்டிருக்கு. அப்படின்னா அதுக்குள்ளே நுழைஞ்சு நான் போய் வெளியாக முடியும். சில நேரத்தில் புயல் வந்த பிறகு தத்தளிச்சிருவோம். நம்ம புயல் வந்த பிறகு ஐயோ முடியாது, இதுக்குள்ளுக்கு போக முடியாது, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சது. பட் யூ சப்போஸ் டு வாக் த்ரூ அவுட் ஆஃப் தட். எத்தனை பேர் வாக் த்ரூ பண்ணுறீங்க? அதை அங்கே தான் ராங் ரியாக்ஷன்ஸ், ராங் டிசிஷன்ஸ், தவறான உணர்வுகள், தவறான செய்கை, தவறான முடிவுகள் இந்த பள்ளத்தாக்கில் இருக்கு. The valley is God want to correct you. ஆண்டவர் நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை சீர்திருத்தணும். சில காரியங்கள், சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், சில எண்ணங்கள், சில நோக்கங்கள், சில செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கு. அதை என்னது அப்படி அகற்றாரு. This is what is going to be next year. Is a seasons of correction is going to come very strong in everybody's life. அதை நீ சரியான மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நடக்கும். ஓகே, அதை பார்ப்போம். மரண நீரில் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படையில். அப்படின்னா என்னது? I'm not going to fear the storm. இந்த பெண்டமிக் இது ஒரு பொல்லாப்பு தானே, பயம் தானே கொண்டு வந்துச்சு. பயம் கொண்டு வந்துச்சா இந்த பொல்லாப்பு? Does it bring fear? சொல்லுங்களேன், பயம் கொண்டு வந்துச்சா இல்லையா? பயப்படாதீங்க. பயம் கொண்டு வந்துச்சா இல்லையா? பயப்படாதீங்க. நான் கேட்குறேன், ஏன் பயப்படாதீங்க சொல்கிறேன்? நீங்கள் வாய் தொடர்ந்து சொல்லாத போதே பயப்படுறதா அர்த்தம். அதான் பயப்படாதீங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், மரண நீரில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அப்படின்னு தான் இந்த பெண்டமிக் இஸ் டு பி a shadow of that, but you supposed to through and you supposed to be corrected. So கேள்வி, how many of you corrected your life? எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை உங்கள் சீர்திருத்தனீங்க?
எத்தனை பேர் சரிப்படுத்துனீங்க? If you are not done, then you are not responding. சரி, அந்த இடத்துல என்ன ஃபீட் பண்றது? என்ன உட்கொள்ள போறோம்? மரணீரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுகிறேன். தேவரீர் தேவரீர் நீர் என்னோடு, நான் தமிழ் வேதாங்க வாசிக்கிறேன், ஆங்கில வேதாங்க வாசிக்கிறேன், ஆனால் என் தமிழ் அது மனப்பாடமாக இருக்கிறது. தேவரீர் நீர் என்னோடு அப்படின்னா, the storm of life is a place that you feed on the presence of God. தேவ பிரசன்னத்தை உட்கொள்ளுகிற இடம் தெரியுமார்களே? How many of you enjoy the presence of God during the pandemic? இந்த COVID-19 காலத்திலே எல்லாரும் பயந்து போய் தத்தளித்து தான் இருந்தோம் ஒழிய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கையில் இல்லை. presence can be feed. எத்தனை பேர் தெரியும் பிரசன்னத்தை உட்கொள்ளலாம்? என்ன பாஸ் உங்களுக்கு மூளை சரியில்லையா? நான் மூளை சரியாக தான் பேசுகிறேன். நமக்கு ஐம்புலங்கள் இருக்கு. அந்த ஐம்புலங்கள் சரித புலங்கள் மட்டும் இல்லை, ஆவின் புலங்கள் இருக்கு. ஆவின் புலங்களிலே பிரசன்னத்தை உணர முடியும், பிரசன்னத்தை உட்கொள்ள முடியும். தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் அ பிரசன்ஸ். இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? இம்மானுவேல் பற்றி பேசுன ஞாபகம் இருக்கா? அதே தாங்க சொல்லுது. ஆன்டிடோட் ஃபார் ஃபியர் இஸ் பிரசன்ஸ். யூ ஆர் ஃபீடிங் ஆன் த பிரசன்ஸ். பட் நம்ம என்ன செய்ய தெரியுமா? பயத்தை தான், ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து எனக்கு எங்கே வேலை போகுது, இது போகுது, அது போகுது, இதை பார்த்து தான் பயந்து 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 அதை தான் உட்கொள்ளுகிறோம் ஒழிய we are not feeding on the presence of God. முதலாக. இரண்டாவது, உன் கோலும் உன் தடியும். கோலும் தடி எதுக்கு உப்பா இருக்கு? இட்ஸ் a feeding. எதை வச்சு ஆண்டவர் நம்ம கோல் வந்து எதுக்கு தெரியுமா? பாதுகாப்பு கொடுக்க. ராட் இஸ் ஆக்சுவலி மேய்ப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த கரடி வரும்போது, அதான் தாவீது சொல்றா, சிங்கத்தை சந்திச்சேன், கரடியை சந்திச்சேன், ஞாபகம் இருக்கா? அவங்க சொல்ல எது மூலமாக சந்திச்சா? அந்த ராட். அப்படின்னா இந்த புயல் பள்ளத்தாக்கில் அந்த நாட்களில் பார்த்துங்க, பள்ளத்தாக்கில் தாவீது சொல்லும்போது, பள்ளத்தாக்கு சொல்லும்போது இருளான இடம். அந்த பள்ளத்தாக்கின் பாதையில் போய் தான் புல்லுள்ள இடங்களை போய் கண்டுபிடிக்கும். அடுத்த புல்லுள்ள இடம், இன்னொன்று சிறந்தமான ஒரு இடத்துக்கு ஆண்டு கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த பள்ளத்தாக்கு அவசியம். அந்த பள்ளத்தாக்கில் தான் என்ன தெரியும்? கரடிகளாக வருமா, மறைஞ்சு வருமா. எதுக்காக? ஆடுகளை. அப்போ என்ன சார், அந்த கோல் மூலமாக அந்த என்ன ராட் வச்சு மேய்ப்பு சண்டை போடுவான். So how you fight against the storm where enemy comes is the word of God. சொந்த வார்த்தை அல்ல. வார்த்தையை உட்கொள்ளாவிட்டா எப்படி வார்த்தை இல்லாமல் நீங்கள் சண்டை போடுவீங்க? இயேசு நாமத்தில். அது உண்மை தான். உங்களுக்கு தெரியுமா? இப்போ அப்புறமெல்லாம் உங்களுக்கு அந்த கடைசி பகுதியில் சொல்கிறேன். ஸோ என்ன பார்க்குறோம்? the rod is the word. ஸ்டாஃப் என்ன என்னது? what is staff? ஸ்டாஃப் வந்து இப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும். கோல் தடி இது வளைஞ்சிருக்கும். அது என்ன செய்யுதுமா? ஆடுங்க வந்து சரியான பாதையில் போனால் அப்படி திருப்பி கொண்டு வருது. கரெக்ஷன், பிரிங்கிங் தம் ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ், சரியான வழிக்கு கொண்டு வருது. அதான். அது மட்டும் இல்லை, அது என்னது? ஆடுகளை தூரத்தில் தவ கிழக்குது. ஸோ ஆல் தீஸ் எது? எங்கே? வார்த்தை தான், ஆவியானது தான். இட்ஸ் அ ஃபீடிங். ஸோ என்ன பார்த்தோம்? The seasons of corrections is always God use the Holy Spirit and use the word of God through men and women to correct you, tell you, pull you back. All these sermon பிரசங்கம் மூலமாக இதெல்லாம் வரும்போது அந்த நேரத்தில் இவர் வேறு வேலை இல்லைல்ல, என்னை பற்றி தான் பேசுவார், அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, then you are in a wrong pathway. So the seasons of correction is going to come. Are you ready? Are you going to be teachable? கற்றுக்கொள்ள மனப்பான்மையாக இருக்க போறீங்களா? அந்த இடத்துல தான் தாழ்மை மனப்பான்மை இருக்கா? humility to accept your corrections. இதுதான் seasons of corrections. எங்க? பள்ளத்தாக்கிலே. சரியா? ஓகே, அடுத்த காரியம் பார்ப்போம். பாருங்க, அது என்ன சொல்லுவோம்? கோலும் தடியும் என்னை தேற்றும். காம்ஃபர்ட்னா என்னது? காம்ஃபர்ட் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எங்க போட்டிருக்கு? தேற்றளவாளன் போட்டிருக்கு. எங்க? So the Holy Spirit and the word is bringing correction in your life. Feeding. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தைக்கு அதிக நேரம் கொடுக்காத ஆள், அதிக நேரம் செலவிடாத ஆள், ஆவியான தேவனுக்கு அதிகமான நீங்கள் கரெக்ஷன் சீசன்லேயே போக மாட்டீங்க. நீங்கள் உருமாற்றம் போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் செய்வது தான் சரி என்ற மனப்பான்மைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவீங்க.
வாட் ஐ டூ இஸ் கரெக்ட். அதுதான் நியாயாதி புஸ்தகத்தில் போட்டிருக்கு, த புக் ஆஃப் ஜட்ஜஸ். அவருடைய பார்வைக்கு எது நலமாய் இருந்ததோ அதை செய்தார்கள். அந்த காலவட்டத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். சரியா? ஓகே, கரெக்ஷன்ஸ். இப்போ அடுத்த காரியம் என்ன போட்ட? சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். என்ன சொல்லுது இங்கே? என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையிலே எண்ணெயினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த சீசன் என்ன சீசன்ஸ்? சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றால் யுத்தத்தின் காலம். ஓகே, கவனமாக கேளுங்க. இந்த காலத்தை அப்புறமேல பேச போகிறேன். இன்னைக்கு இப்போ நான் தொட போகிறதுல இதை வந்து அப்புறமேல நான் பேசுகிறேன். ஓகே, சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்டை பற்றி 3 காரியத்தை அப்புறமேல இதை பற்றி பேச போகிறேன். ஓகே, இப்போ என்ன செஞ்சோம்? சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றால் வருகிற ஆண்டு இஸ் கோயிங் டு பி இன்டென்சிஃபை கான்ஃப்ளிக்ட்ஸ். கவனமாக கேளுங்க. இட்ஸ் கோயிங் டு பி a dark forces as never before. இதுவரைக்கும் நீங்கள் பிசாசினால் போராடுகிற சவால் எதிர்ப்புகள் உச்சக்கட்டத்துடைய நிலைமைக்குள்ளே அதிகமாய் போகுது. ஏன்னா வேதம் சொல்லுது. ஓகே, அது அப்புறமேல பார்ப்போம். அடுத்து என்ன பார்த்தோம்? 5ஆம் வசனத்தை அப்புறமேல பார்ப்போம். 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் ஜீவனுள்ள நாட்களாம் கர்த்தருடைய வீட்டிலே வந்துட்டு போவேன். கர்த்தருடைய வீட்டிலே ஏதோ ஒரு நாள் சந்திப்பேன். அப்படியே போட்டிருக்கு. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். நான் கவனமாக கேளுங்க. சீசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் போட்டேன். அப்படின்னா நியமங்கள். இப்போ இந்த சிங்கப்பூர் சிட்டிசன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியமங்கள் இருக்கு. நீங்கள் சிங்கப்பூர் கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக செஞ்சீங்க என்ன நடக்கும்? சொல்லுங்களேன், என்ன நடக்கும்? தண்டனை கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒயிட் டேக்கில் போய் அழகாக வரைஞ்சி கலர் அடித்து அப்படி செஞ்சுக்கிறா என்ன செய்வான்? உங்களை இவ்வளோ அழகாக வரைகிறா அப்படி செய்வான். என்ன செய்வான்? உடனே என்னது? வெண்டலிசம், தண்டனை. கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கு நியமங்களுக்கு. Now look at me. Your only constitution is the house of God. தேவனுடைய வீட்டிலே நீ நிலைத்திருக்காவிட்டால் கர்த்தருடைய நியமங்களுக்கு விரோதமாக நீ போவ. ஏன்னா ஒரு ஆளை தேவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க உடனே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போல. எங்கே சேர்க்கிறாரு? எங்கே சேர்க்கிறாரு? கர்த்தருடைய வீடு. ஸோ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றான்? கர்த்தருடைய வீட்டிலே நிலை, நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும். அப்படிதான் சொல்றான். ஜீவனுள்ள நாட்கள் நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். எங்க நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர்ந்து வரும் பிரியமார்களே? எப்பொழுது கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கும் போதுதான். When you learn to dwell in the house of God, that's where good and mercy. நான் கவனமாக கேளுங்க. That's also feeding. அது உட்கொள்வது. பைபிள் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அப்படிதான் taste and see the Lord is good. மறுபடியும் உட்கொள்வது. Now look at me. அப்படின்னா the constitution of the house is feeding. தேவனுடைய வீட்டிலே பிரதான நியமம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவருக்கு உட்கொள்ள வேண்டும். அது உட்கொள்ளும் போது அதில் நன்மையும் கிருபையும் அவர் பெறுகிறார்கள். அப்படித்தானே பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர், நான் கிருபையின் வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றாரு. I give you the word of grace to build you up சொன்னாரா? ஸோ அப்போ உட்கொள்றதை பற்றி தான் பேசுதா? இஸ் a feeding. பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் அல்லது வெள்ளிக்கிழமையோ பைபிள் ஸ்கூலோ ஏதோ நீ வரும்போது அந்த இடத்துல உட்கொள்ளுகிற மனப்பான்மையோடு நீங்கள் வராவிட்டால் you are failing to obey the constitution of the house. நீங்கள் வீட்டுடைய நியமங்களுக்கு கட்டுப்படவில்லை. ஏன்னா அங்கே தான் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். நான் கவனமாக கேளுங்க. 3 வார்த்தையை நீ பார்த்தீங்கன்னா நன்மை. ஆங்கிலத்தை வாசிப்போம். குட்னஸ் அண்ட் லவ்விங் கைண்ட்னஸ். குட்னஸ் என்று சொல்லும்போது அந்த வேற வேர்ஷன் வாசிப்போம். உங்களோட என்னோட NSV கிங் ஜேம்ஸ் வாசிங்க. குட்னஸ் அண்ட் மர்சி. கவனமாக கேளுங்க. அண்ட் ஃபாலோ மீ. 3 காரியம் பார்த்தீங்கன்னா வேர்ட் குட்னஸ், மர்சி அண்ட் ஃபாலோ. அது திருத்துவத்தின் தேவன் அடங்கியிருக்கார். தெரியுமா உங்களுக்கு?
the goodness of the Lord Jesus, the mercy of the Father, and the follow of the Holy Spirit. 3 காரியம் அடங்கியிருக்கு. அதான் நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரும். எங்க அது? கர்த்தருடைய வீட்டில். எத்தனை பார்க்குறேன்? There's 3 elements inside. It's feeding elements where you feed on the goodness of Jesus. இயேசுடைய நன்மையை ருசித்து பார்ப்போம். பிதாவுடைய இரக்கங்களை மையத்தை நாம் ருசித்து பார்ப்போம். ஆவியான தேவனுடைய ஐக்கியத்தை ருசித்து பார்ப்போம். எங்க? கர்த்தருடைய வீடு. That's a place that been taught how to feed on that. கர்த்தருடைய வீட்டில் தான் இந்த 3 காரியங்களை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுங்க தான் விளங்க உங்களுக்கு. சரி, சீக்கிரமாக இதை நான் பேசிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த காரியத்தை தான் தொடப்போகிறேன். இப்போ தான் நீங்கள் கவனமாக கேளணும். ஃபீஸ்டிங் இன் த சீசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். எனக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, there is going to be seasons of conflict. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு மாதம் முன்பாக நான் 1 மாதம் 3 வாரம் முன்ன சொன்னேன், ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே சங்கீதம் 23 5 வைத்து பேச சொன்னார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், there is going to be intensified battle. ஓகே, கவனமாக கேளுங்க. பேட்டல் சொல்லும்போது dark forces is going to be released. இதுவரைக்கும் இருளின் கிரியை நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷ புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்க. 2 அதிகாரத்தில் இருக்குது. 1 அவுட் ஆஃப் த டிராகன்ஸ் 3 தவளைக்கு வரும். பார்த்தீங்களா? வெளிப்படுத்துகிற விசேஷம் வாசிங்க. அந்த 3 தவளைகள் இஸ் அசுத்தாவிகள். ஈவல் ஸ்பிரிட் வாஸ் ரிலீஸ். எங்கேருந்து அந்த வந்துச்சு? அந்த மிருகம் எங்கேருந்து வந்துச்சு? பைபிள் வாசிங்களா இல்லையா பார்க்குறேன். Where did he come from? From the sea. கடல்ல தான் வந்துச்சு. அது இருந்துச்சா? It came and released. அதே இன்னொரு வெளிப்படுத்துவீங்க, சங்கிலினால் கட்டப்பட்ட ஆவிகள் விடுவிக்கப்படுவார்கள். இருக்கா? அப்படி என்றால் இதுவரை சந்திக்காத யுத்தத்தினுடைய காலத்துக்குள்ளே நுழைப்போம். எந்த யுத்தம் தெரியுமா? ஆவிகளோடு. high level intensified warfare. ஓகே, எனக்கு ஒரு சில கனவுகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கனவுகள் மூலமாக சில காரியங்களை ஒரு ஊழியக்காரனோடு பேசினேன். அப்பா எம்எஸோடு நாங்கள பேசும்போது I come to understand something that this is what is going to happen. High level of witchcraft is going to be work. அகலமாய் சிகரமான மாந்திரிக வல்லமைகள் செயற்பட